ஹாய். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸோ யாரும் ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இது நான் எங்கே ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஎஸ்ஆர் கப்பீஸ் அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு சில இம்போர்ட்டட் வெரைட்டி கப்பீஸ் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக அமுச்சு விட்ருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட நல்ல ரீசனபிள் ரேட்லேயும் கிடைக்கிது. எல்லாமே வெளில கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நான் பைசா கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். இது எதுவும் பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஸோ என்னோடய ஓன் யூஸ்க்கு நான் வளர்க்குறதுக்காக வாங்கினது இம்போர்ட்டட் வெரைட்டி. ஏன்னா எங்கள் ப்ளேஸில் கிடைக்கலன்றனால நான் ஆன்லைன் ஆப்ஷன் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. இவங்கக்கிட்ட வேரியண்ட் நிறையா இருந்தது. ஸோ அதிலேருந்து ஒரு அஞ்சு வெரைட்டி மட்டும் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 வெரைட்டி எப்படி பேக் பண்ணி அமுச்சு விட்ருக்காங்கன்றது பார்த்துருவோம். ரொம்ப சேஃபாக கிடச்சிச்சு கைக்கு. பாக்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகலை. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் பாக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிடுமான்னு. பட் சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணுன்னா இது ப்ளூ டைமண்ட். ஸோ ஒவ்வொரு மீனும் தனித்தனியாக ஒரு பேக்கிங்கில் இருக்குது. செப்பரேட் பேக்கெட்டில் போட்டு வாட்டர் லெவல் மட்டும் கம்மியாக வச்சு ஆக்சிஜன் ஃபுல்லாக வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பேக்கிங்கு. ஸோ எந்த மீனும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வந்துச்சு. மெயின் எனக்கு அதுதான். இந்த மீனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நினப்போம் யாராக இருந்தாலும். சூப்பராக வந்திருந்தாங்க எல்லாமே. ஸோ இவங்கெல்லாம் பிளாக், ஜெட் பிளாக்கு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக இதில் தெரியுதுன்றது எனக்கு தெரியல. பட் தொட்டியில் விட்டதுக்கப்புறம், அதாவது டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஒயிட்டு. நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை வளர்த்து பார்ப்போம். ஓகே, நமக்கு செட் ஆகுது அப்படின்னா அதர் வெரைட்டிஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் நான் வாங்கியிருந்தேன் வெரைட்டிஸே. ஆனால் நிறையா இருந்தது. எனக்கு பார்க்குறதெல்லாம் பிடிச்சிருந்தது. பொறுமையாக வாங்கிக்குவோம் அப்படின்றதுனால. ஏன்னா பிளான்டட் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். அதனால் இப்போதைக்கு இது மட்டும் வாங்கி வளர்த்துட்டு அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பிளான்ட் வேணும், என்னென்ன பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் வேணுமோ அது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது குக் கோல்டு. ஸோ எதுவுமே வாட்டர் லீக்கேஜ் இல்லை. அதே மாதிரி மீனுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது பார்த்திங்கன்னா அல்பினோ ஃபுல் ரெட்டு. இது ஐ ரெட்டில் இருந்தது. ஸோ இதுலேயும் நிறையா வெரைட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸ் தரேன். ஸோ இவங்கக்கிட்ட எக்கச்சக்க வெரைட்டிஸு ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கிது. நீங்கள் வேணும் அப்படின்னா இவங்களை டேரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த அண்ணன் அவ்வளோ ஸ்வீட்டாக நமக்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ஸ்வீட்டாக பண்ணாங்க அந்த அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைமும் இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு. பார்ப்போம். ஸோ இதெல்லாம் டெம்ப்ரேச்சர் செட் ஆகணுன்றதுக்காக அப்படியே டேங்க்கில் போட்டுட்டேன் நான். ஸோ கொஞ்சம் நேரம் டெம்ப்ரேச்சர் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. எல்லாம் இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் ஓடிக்கிட்டு துள்ளிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லா இருந்தது பார்க்க கலர்ஃபுல்லாக. நான் வாங்கினது ஜெட் பிளாக், ப்ளூ டைமண்ட், அப்புறம் ஆல்பினோ ஃபுல் ரெட்டு, கோல்டு, அப்புறம் ஒயிட் பிளாட்டினம். ஸோ இதுதான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கின வெரைட்டி. பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு தான் எல்லாம் சேட்டை ரொம்ப. எல்லாத்தையும் துரத்திக்கிட்டு இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு ஓடிக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இது பிளான்டட் டேங்க் செட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ரெட்டு.
ஸோ இவங்க இது வந்து செமி அடல்ட்டு தான், இன்னும் கொஞ்சம் பெருசாகுவாங்க. கோல்டு. ஸோ எல்லாமே அழகாக வந்து செட் ஆகிட்டாங்க டேங்க்குக்குள்ள. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வேணுங்கிறவங்க நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து காண்டாக்ட்